இப்ப என்ன சொல்ல வர? அந்த மீனா நல்லவ, நான் கெட்டவளா? அப்புறம் எதுக்கு நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்க? ஏய் இருங்கடி, இப்ப நீங்க சண்டை போட்டு எதுவும் ஆக போறது இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, அதுக்காக நான் வேணா ஒரு விஷயம் பண்றேன். மகேஸ்வரி கிட்ட நான் நம்பர் கேட்டேன், ஆனா அவங்க குடுக்கலன்னு நான் மீனா கிட்ட சொல்லிடுறேன். அப்போ இது மட்டும் போய் சொல்ற மாதிரி ஆகாதா? மகேஸ்வரி கிருஷோட அம்மா நம்பர் எனக்கு தர முடியுமா? அதை எப்படி தர முடியும்? இப்ப பாரு, நீ ஏன் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் இதை போய் மீனா கிட்ட சொன்னா அது போய் இல்லல. ரோகிணி, இதே மாதிரி எத்தனை நாள் தான் போய் சொல்லி சமாளிக்க முடியும்? மீனா என்கிட்ட கூட வந்து நம்பர் கேட்க சான்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க ஒரு விஷயம் நினைச்சா முடிக்காம விடவே மாட்டாங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஆண்டி, அது ஒரு பெரிய ஆள் வீட்டு கல்யாணத்துக்கு மேக்கப் ஆர்டர் வந்திருக்கு. அத சொல்லதான் வந்தியா? இல்ல ஆண்டி, அவங்க என்கிட்ட பூ டெக்கரேஷனுக்கு ஆள் தெரியுமான்னு கேட்டாங்க. இத நான் மீனா கிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. அதனாலதான் சிந்தாமணி ஆண்டிக்கு இந்த ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன். ஓஹோ, நீ அவங்களுக்கு ஆர்டர் வாங்கி குடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டியோ? சரி, இங்கே இரு. சிந்தாமணி, பெரிய ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கான். அது விஷயமா உன்னை பார்த்து பேசுறதுக்காக என் மருமக ரோகிணி வந்திருக்கா. நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரிங்க மாஸ்டர். வாமா ரோகிணி, மாஸ்டர் ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆண்டி, கொஞ்சம் இப்படி வாங்க. இது பெரிய ஆர்டர் ஆண்டி. இந்த ஆர்டர் கிடைச்சா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். ஒரு 10 ஆர்டர்ல நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட இந்த ஒரு ஆர்டர்லயே நீங்க சம்பாதிச்சிடலாம். அவ்வளவு பெரிய இடமா இது? யாரோட ஆர்டர்? எப்ப கல்யாணம்? சொல்றேன் ஆண்டி, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்றத நீங்க செய்யணும். என்னமா கண்டிஷன்லாம் போடுற? சரி சொல்லு, என்ன பண்ணணும்? நான் சொல்றத மட்டும் நீங்க கரெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலில வர எல்லா ஆர்டர்ஸையுமே உங்களுக்கு வர மாதிரி நான் பண்றேன். நானே பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ மாஸ்டரோட மருமக, எனக்காக தேடி வந்து சொல்ற. சரி, இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? மீனாவோட அம்மா அந்த கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அதான் எனக்கு தெரியுமேமா, அது அவங்க குடும்ப தொழிலாச்சே. அந்த கடைய கோவில் வாசல்ல இருந்து